வணக்கம். குரல் முதன்மை செய்திகள். மேல் சபை தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும், திண்டிவனம் ராமமூர்த்தி வழக்கு. போக்குவரத்து பயணப்படி உயர்வு, மாற்றுத்திறனாளிகள் சங்கம் கருணாநிதிக்கு நன்றி. முன்னாள் புலிகள் மீது நீதிமன்ற நடவடிக்கை, இலங்கை அமைச்சர் தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ்நாடு மேல் சபை தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என திண்டிவனம் ராமமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தி சென்னை ஐகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: அரசியல் சட்டம் 169வது பிரிவின்படி தமிழ்நாட்டில் மேல் சபை அமைப்பதற்காக பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜனாதிபதியின் ஒப்புதலும் பெறப்பட்டுள்ளது. தற்போது மேல் சபை தேர்தலுக்கு தொகுதி வரையறை செல்வதற்காக சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இதற்கு பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி ஒப்புதல் பெறப்பட வேண்டும். அவ்வாறு ஒப்புதல் பெறாமல் தமிழக மேல் சபை தேர்தலை நடத்தக்கூடாது என்றும், ஒப்புதல் பெறும் வரை அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. சென்னை அசோக் நகரில் உள்ள ராஜீவ்காந்தி சிலை அவமதிக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரசார் இன்று 3வது நாளாக ஆர்ப்பாட்டம் மறியல் நடத்தினார்கள். சைதிஸ் சின்னமலையில் உள்ள ராஜீவ்காந்தி சிலையை இன்று காங்கிரசார் தண்ணீர் ஊற்றி கழுவி 25 குடங்களில் பாலாபிஷேகம் செய்து கற்பூர ஆராத்தி காட்டினர். முன்னாள் MP அன்பரசு, அருள் அன்பரசு MLA தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பலர் பங்கேற்றனர். பின்னர் அங்கு சிறிது நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அப்போது அன்பரசு கூறியதாவது: தேச தலைவர்களின் சிலைகளை அவமரியாதை செய்பவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய மத்திய மாநில அரசுகள் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும், திருமாவளவன் தான் இந்த பிரச்சனைகளை தூண்டுகிறார் என பரவலாக பேசப்படுவதால் திருமாவளவனை கைது செய்ய வேண்டும் என்றும், கூட்டணியில் இருந்தும் அவரை நீக்க வேண்டும் என்றும், ராஜீவ் சிலை அவமதிப்பில் கண் துடைப்பிற்காக 2 பேரை கைது செய்ததை ஏற்க முடியாதும் என்றார். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்கள், பணியாளர்கள் ஆகியவர்களில் மாற்றுத்திறனாளிகளாக உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் போக்குவரத்து பயணப்படி 300ஐ 1000ஆக உயர்த்தி முதலமைச்சர் கருணாநிதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதையொட்டி இன்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியாளர்கள் ஒன்றியத்தின் மாநில தலைவர் ஆவின் கோபிநாத், பொதுச் செயலாளர் கணேசன், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் சிம்மச்சந்திரன், பொருளாளர் சந்திரகுமார், தமிழ்நாடு அனைத்து பணி மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்க தலைவர் சீனிவாசன், துணைத் தலைவர் பூபதி, தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் மற்றும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினர் தங்கம் பாலமுருகன், சகாதேவன் உட்பட பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் முதலமைச்சர் கருணாநிதியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலமைச்சர் கருணாநிதி செய்து வரும் பல்வேறு உதவிகள், சலுகைகள் மற்றும் திட்டங்களால் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பதாக தெரிவித்து தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கிறார்கள். நேற்று விடுமுறை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 12 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். உண்டியலில் காணிக்கை செலுத்தினார்கள். முடி காணிக்கை செலுத்தினர். பக்தர்கள் அதிக அளவில் வந்ததையொட்டி திருமலையில் உள்ள தேவஸ்தான விடுதிகள், லாட்ஜுகள் நிரம்பி வழிந்தன. தங்குவதற்கு அறைகள் இல்லாமல் கோவில் வளாகத்தில் பக்தர்கள் காத்திருந்தனர். நேற்று ஒரே நாளில் 2,30,00,000 உண்டியல் வருமானம் கிடைத்தது. சூரத் மாநாடு அழைப்பு விடுத்துள்ள வேலைநிறுத்தம் காரணமாக காஷ்மீர் பள்ளத்தாக்கின் சில பகுதிகளில் இன்று இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சமீப காலமாக உயிரிழப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காஷ்மீரில் இருந்து மத்திய படைகளை வாபஸ் பெற கோரியும் சூரியத் தலைவர் சையத் அலி கிலானி இந்த வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த வேலைநிறுத்த அழைப்பால் கடைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் தனியார் அலுவலகங்கள் திறக்கப்படவில்லை. ஸ்ரீநகரின் வர்த்தக பகுதியான லால் சவுக், பக்ஷா சவுத் மற்றும் பட்மலு ஆகிய இடங்களில் வேலை நிறுத்தத்தால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இதனிடையே காஷ்மீர் மாநிலத்தின் ராஜோரி மற்றும் தோடா மாவட்டங்களில் ராணுவம் மற்றும் ராஷ்டிரிய ரைபிள் பாதுகாப்பு படை இணைந்து தீவிரவாதிகள் தேடுதல் வேட்டை நடத்தினர். இதில் தீவிரவாதிகளின் 2 மறைவிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அங்கிருந்து ஏராளமான வெடிபொருட்கள், எரிகுண்டுகள் மற்றும் நவீன ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன. முன்னாள் விடுதலை புலிகள் சுமார் 1000 பேர் மீது நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என இலங்கை அமைச்சர் குணசேகர கூறினார். இதுகுறித்து அந்நாட்டின் மறுவாழ்வு மற்றும் சிறைத்துறை சீர்திருத்த அமைச்சர் TEW குணசேகர் கூறியதாவது: பயங்கரவாத செயல்களில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் விடுதலை புலிகள் சுமார் 1000 பேர் சிறைகளில் உள்ளனர். அவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், பயங்கரவாத செயல்களில் ஈடுபடாத 304 பெண்கள் உட்பட 4460 முன்னாள் விடுதலை புலிகள் விடுவிக்கப்பட்டு அவர்களது மறுவாழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த 23 பெண்கள் திங்கட்கிழமை விடுவிக்கப்பட உள்ளனர் என்றார். இலங்கை மட்டக்களப்பு அருகே உள்ள நாகபுரத்தில் விநாயகர் கோவில் இடிக்கப்பட்டதாகவும், இதை கண்டித்து கிழக்கு மாகாண முதல்வர் பிள்ளையான் வீட்டிற்கு முன் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று இலங்கை தமிழர் ஆதரவு இணையதளங்கள் தகவல்கள் வெளியிட்டுள்ளன. இச்சம்பவம் குறித்து காத்தான்குடி காவல் நிலையத்தில் புகார் செய்தும் போலீசார் உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உண்ணாவிரதம் நடைபெற்ற போது கிழக்கு மாகாண முதல்வர் பிள்ளையான் மட்டக்களப்பு இல்லத்தில் இல்லை, அவர் வெளியூரில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இடிக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் கோயில் கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரியுள்ள நிலையில் அவர்களுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட முதல்வர் பிள்ளையான் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். ஜெர்மனியை சேர்ந்த பெலுகாஸ் ஸ்பீக்கிங் கம்பெனிக்கு சொந்தமான பெலுகாஸ் ஃபார்ச்சூன் என்ற சரக்கு கப்பல் ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து ரிக்கெட்ஸ் வளைகுடாவுக்கு சரக்குகளை ஏற்றி சென்று கொண்டிருந்தது. நேற்று இந்திய பெருங்கடலில் கென்யாவின் மொம்ஸ்பாசா கடல் பகுதியில் வந்தபோது சோமாலியா கொள்ளையர்கள் அந்த கப்பலை கடத்தி சென்றனர். இந்த தகவல்களை ஜெர்மனி ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே நேற்று முன்தினம் சிங்கப்பூரைச் சேர்ந்த எரிவாயு டேங்கர் கப்பலை மொம்பாஷா அருகே வைத்து கொள்ளையர்கள் கடத்தி சென்று விட்டனர். இதுபோன்று பல கப்பல்களை கடத்தி செல்லும் இவர்கள் பிணைத் தொகை பெற்றுக்கொண்டு விடுவிக்கின்றனர். நியூசிலாந்து கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 3 டெஸ்ட் 5 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. இதில் டெஸ்ட் தொடரில் விளையாடும் 15 நபர்கள் கொண்ட இந்திய அணி வீரர்கள் இன்று அறிவிக்கப்பட்டது. யுவராஜ் சிங் அணியில் இடம்பெறவில்லை. வீரர்களின் விவரம் வருமாறு: டோனி, சேவாக், சச்சின் டெண்டுல்கர், காம்பீர், டிராவிட், VVS லட்சுமணன், ரெய்னா, புஜாரா, முரளி விஜய், ஓஜா, ஹர்பஜன் சிங், ஜாகிர் கான், இசாத் சர்மா, ஹரிசாந்த், ஹமீத் மிஸ்ரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் குரல் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.